ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாப்பா பிறந்து ஃபர்ஸ்ட் டே ரொம்ப அழுதுகிட்டே இருந்தால் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்து இந்த அட்மாஸ்ஃபியர் மாறுறனால அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு இது இருக்கும். அதனால தான் அழுதுகிட்டே இருப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. ஸோ 2 நாளில் சரியாக போயிடும். நான் சொன்ன மாதிரி 2 டேஸில் சரியாயிட்டா. ஃபஸ்ட்டு 2 டேஸ் கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தா, அப்புறம் சரியாக போயிடுச்சு. ஸ்ரீஜியே தான் வச்சுருந்தாங்க. ஸோ என் பொண்ணு பிறந்து இன்றைக்கி செகண்ட் டே. ஸ்ரீஜி பார்த்திங்கன்னா வச்சு தட்டி கொடுத்துட்ருக்கான். கீழே வைக்கவே விட மாட்டேங்கிறா. கீழே வச்சா உடனே அழுகிறா. ஸோ நைட்டும் பகலும் அழுதுகிட்டே இருக்கிறதுனால கையில் வச்சிட்ருக்கோம் மாற்றி மாற்றி. ஸோ கையில் வச்சுட்டு தான் இருக்கக்கூடாது, என்ன பண்ணுறது, அழுகும்போது நமக்கு எடுக்கணும் அப்படின்ட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான். நான் வந்து ஒரு வெட்னஸ்டே போல் தான் டிஸ்சார்ஜ் ஆவேன். ஸோ பார்த்திங்கன்னா ஐவி லைன்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ வெட்னஸ்டே தான் நான் டிஸ்சார்ஜ் ஆவேன். நிறையா ஆன்டிபயோட்டிக்ஸ் அதெல்லாம் கொடுக்கணும், பெயின் கில்லர்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அம்மா இப்போ இன்றைக்கி நேற்று ஸ்ரீஜி என் கூட நைட் இருந்தாங்க. நேற்று ரொம்ப பெயின். நேற்று தான் எனக்கு காலையில் சர்ஜரி இருந்துச்சு, நைட்டு ரொம்ப வலி. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இன்றைக்கி தான் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் மேலே எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. இப்போ நான் பெட்டர், ஓரளவுக்கு எந்திரிச்சு நிற்க முடியுது, நடக்க முடியுது, அவ்வளோதான். அப்புறம் அம்மா இன்றைக்கி வந்து நைட் இருக்க சொல்லியிருக்கேன். ஸ்ரீஜி வந்து கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா நேற்று நைட்டெல்லாம் நான் ஸ்ரீஜி தூங்கவே இல்லை, நானும் தூங்கவே இல்லை. ஏன்னா பாப்பா அழுதுகிட்டே தான் இருந்தா. இன்றைக்கும் அதே தான் கதை. ஸோ அதனால் இன்றைக்கி ஸ்ரீஜி வீட்டில் போய் தூங்கிட்டு ஸ்ரேயா வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அம்மா இங்கே வருவாங்க. நாளைக்கு காலையில் அப்படியே மாற்றிக்குவோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ரேயாவை வந்து இங்கே என்னால் வச்சுருக்க முடியல. அதுதான் இந்த கொரோனா வைரஸ். அதனால் இங்கே ஹாஸ்பிட்டல்லையும் விசிட்டர்ஸ் எல்லாம் அலௌடு இல்லை, ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ விசிட்டர்ஸ் எல்லாம் அலௌடு இல்லை, குழந்தையும் அலௌடு இல்லை ஸ்ரேயா பாப்பா. அதனால தான் அங்கேயே வச்சுருக்கோடாங்க, எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திவ்யா ஸ்ரீஜி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன். இதோ இப்போ தான் ஃபேஸ் பிரைட்டாக இருக்குது. இன்றைக்கி வந்து 5th டே நான் டிஸ்சார்ஜ் ஆகிறேன். ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆகிறேன். எங்களுக்கு வந்து 21st மார்னிங் 8 o'clock 8:54 எக்ஸாக்டாக பொன் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறதுக்கு தான் நான் இப்போ இந்த வீடியோ எடுத்திருக்கேன். சொல்லிடுறீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் கமெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன், சேஃப் டெலிவரி அந்த மாதிரி சொல்லி ரொம்ப நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோட சேனல் பார்க்குறதுனால என் ஃபேஸ் தெரியும், ஆனால் வந்து எனக்கு தெரியாது இங்கே யார் யார் வந்து எனக்காக ப்ரே பண்ணுறீங்கிறது தெரியாது. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளோதான். ஸ்ரீஜி வந்து ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேசுவாங்க. எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. ரொம்ப சேஃபாக டெலிவரி போச்சுங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 20th வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப டக்குன்னு ஒரு பெயின் வந்துருச்சு. அதனால் வந்துட்டேன். ஸோ உடனே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் 21st மார்னிங் நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து எனக்கும் ஸ்ரீஜிக்கும் பேபி கேர்ள் பொன் குழந்தை பிறந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஸோ எங்களுக்காக நீங்கள் நிறைய பேர் வந்து ப்ரே பண்ணியிருந்தீங்க. கமெண்ட்ஸில் எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சென்டிமெண்டலாக இருந்துச்சு. ஏன்னா என் முகம் உங்களுக்கு தெரியும், என் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. பட் வந்து நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, உங்கள் முகங்களெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இருந்தாலும் நீங்கள் எனக்காக ப்ரேயர்ஸ் பண்ணுறேன் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப கேரிங்காக, வேர்ட்ஸ் நிறைய என்கரேஜிங்காக இருந்துச்சு. என்ன எனக்கு வேர்ட்ஸே சொல்ல தெரியலை. ஸோ அந்தளவுக்கு ஐ எம் ஹாப்பி. அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வீடியோ அப் டு டேட் பண்ண முடியல. பட் ஆனால் அங்கங்கே டக்குன்னு வீடியோ எடுத்தேன். அதாவது அட்மிஷன் ஆகிறப்போ, அதுக்கப்புறமா ஆப்ரேஷன் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ டக்குன்னு ஒரு 1 minute வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ அந்த பெயினில் கூட சரி எடுத்துட்டேன் நான். ஸோ நீங்கள் ஏன்னா எனக்காக நீங்கள்லாம் ப்ரேயர்ஸ் பண்ணுறீங்க, எங்களுக்காக நான் அது ஒரு 1 minute வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் ஆகிறேங்க. இன்னைக்கு வந்து வீடியோ நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா டேட் வந்து 25. ஸோ நாளைக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுவேன். ஸோ 5 days வந்து இருக்க சொல்லிட்டாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் நிறைய கொடுக்கணும். ஸோ ஆப்ரேஷன் தான், சர்ஜரி தான். சி செக்ஷன். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் பேபி வந்து சி செக்ஷன், செகண்ட் வந்து நார்மல் ட்ரை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சி செக்ஷன் பண்ணிட்டோம். ஸோ பேபி வந்து தூங்கிட்டு இருக்கா.
டேலாம் ஃபுல்லாக நல்லா தூங்குறா, நைட்டெல்லாம் கொஞ்சம் அழுவா. ஸோ அவங்களுக்கு அந்த அட்மாஸ்ஃபியர் மாறுறதுனால அப்படி இருக்கும், சரியாயிரும் எல்லாமே. கூடிய சீக்கிரம் நான் வந்து என்னோட குழந்தைய நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் நீங்களே சொல்லியிருக்கீங்க எனக்கு, அக்கா கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தைய காமிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து எடுத்து வச்சுருக்கேங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம். ஆனால் இப்போ போஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பேபிக்கு வந்து ஒரு 1 மந்த்தாவது ஆகட்டும். அதுக்கப்புறம் தாராளமாக எல்லா விளாக்ஸ்லையுமே நான் வந்து காமிக்கத்தான் போகிறேன், எங்கே போயிட போகிறாங்க. ஸோ எனக்கும் ஸ்ரீஜிக்கும் பொன் குழந்தை, ஸ்ரேயாவுக்கு தங்கச்சி பாப்பா வந்திருக்கு. ஸ்ரேயா ரொம்ப ரொம்ப ஹாப்பி, அது சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் நான் வந்து ஆப்ரேஷன் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருந்தா அவள் ரூம்குள்ளே. அதெல்லாம் முடிஞ்ச நான் ப்ளூபர்ஸில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து இப்போது ஊரடங்கு உத்தரவெல்லாம் போட்டிருக்காங்க 144. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இப்போ எனக்கு ஹாஸ்பிட்டல்லையும் இருந்துட்டு வீட்டுக்கு தேவையான பொருளும் நம்ம வாங்கி வைக்கணும். ஸோ நான் வரதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். நான் வந்து கொஞ்சம் வந்து வாங்கி வச்சுட்டோம். பட் ஆனால் அந்த டைமில் எங்களுக்கு வந்து இந்த நியூஸே இல்லை, அப்போவே நான் வாங்கி வச்சுட்டேன். ஸோ இந்த நியூஸ் கேள்விப்பட்டதுக்கப்புறம் அப்புறம் ஸ்ரீஜி தாங்க என்னை எங்கள் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு ஒரு நர்ஸ் பார்க்க வச்சுட்டு வீட்டுக்கு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கி, அம்மாவும் ஸ்ரீஜியும் வெளியில் போய் அங்கங்கே க்யூவில் நின்று திங்ஸ் எல்லாம் வாங்கி எல்லாம் கரெக்ட் பண்ணி, ஏன்னா இப்போ டெலிவரி ஆனால் நமக்கு இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் தேவைப்படும், நமக்கு ஸ்டோர் பண்ணணும், நிறையா இருக்குது. ஸோ இந்த டைமில் நாங்கள் ரொம்பவே பேட் எக்ஸ்பீரியன்ஸும் சொல்ல முடியாது, இட்ஸ் சேலஞ்சிங், அவ்வளோதான். ஆனால் எல்லாத்தையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதேமாதிரி இந்த கொரோனா வைரஸ் அது இதுன்னு வரனால நாங்கள் வந்து ஸ்ரேயா வந்து ஜாஸ்தி ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கிறது இல்லை. அம்மாவும் ஸ்ரேயாவும் வந்து வீட்டில் இருப்பாங்க. அம்மா குக் பண்ணி எனக்கு மத்தியானம் கொடுப்பாங்க, இவங்க கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ஒரு நைட்டு ஸ்ரீஜி இருப்பாங்க ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் ஸ்ரேயா வச்சுக்கிட்டு ஒரு நாள் வந்து வீட்டில் இருப்பாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி 5 days எப்படியோ போயிடுச்சு. ஸோ நான் இப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நார்மலாக இருக்கேன், கெட்டிங் ரெடி. ஸோ சீக்கிரமாகவே நல்லா ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிடுவேன். ஸோ சீக்கிரம் எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் பாடிக்கு, அவ்வளோதான். ஸோ 26th மார்னிங் பார்த்திங்கன்னா 10 o'clock நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்ரேயா பார்த்திங்கன்னா தூங்கிட்டு தான் இருந்தால் நைட்டு வரைக்கும் வந்து முழிச்சு க்ரிப்பெல்லாம் டெக்கரேட் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன், அம்மா ஃபோனில் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆரத்தி எடுக்கிறேன் அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஆரத்தி எடுத்தாங்க. ஸோ வந்து நம்ம வழக்கப்படி இந்த மாதிரி இந்த சுண்ணாம்பு வந்து கரைச்சி போட்டு ஆரத்தி எடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆரத்தி எடுக்க ஸ்ரீஜி வந்து எங்கள் அம்மா வந்து சொம்பில் தண்ணி ஊற்றி எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்கள் அம்மா சரி அதையும் நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜியோட அம்மா வந்து சொன்ன மாதிரி அதையும் செஞ்சாங்க. ஸோ ரெண்டுமே வந்து எப்படி திருஷ்டி கழிக்கணுமோ அப்படி செஞ்சுட்டு இப்போ ஸ்ரேயாவை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி எங்களுக்கு ஒரு 25 days ஆச்சு க்ரிப் வரத்துக்கு. தேங்க் காட் எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த 144 முன்னாடியே வந்து ஃபர்ஸ்ட் க்ரை ஷோரூமுக்கு வந்துருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடியே நாங்கள் எடுத்துட்டோம் இதையை. ஸோ இந்த க்ரிப் பார்த்திங்கன்னா நைட்டு டேயில் ஃபுல்லாக வந்து அவள் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தா ஸ்ரேயா. அவள் ரொம்ப ஆசையாக வந்து அவளோட ஓல்டு டாய்ஸ்லாம் நாங்கள் மேலே போட்டிருந்தோம், அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி அவளோட டாய்ஸ் வந்து எடுத்து குட்டி தங்கச்சிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு க்ளீனாக எடுத்து வச்சுருந்தா, குட்டி குட்டி பில்லோஸ் எல்லாம் போட்டு. ஸோ நாங்கள் வரும்போது அவள் தூங்கிட்டு தான் இருந்தா. ஸோ எனிவே அவள் ரொம்ப ஹாப்பி ஸ்ரேயா வந்து. இந்த க்ரிப்பை பற்றி நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ டெஃபினெட்லி நான் வந்து எல்லா வித் ப்ரைஸ், எங்கே வாங்கினேன், எப்படி வாங்கினேன், இது எல்லாமே டீட்டெயிலாக தனியாக வந்து இந்த க்ரிப்புக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு 6 days என்னோடக்கு வந்து இப்படி தான் போச்சு ஹாஸ்பிட்டலில். அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் எடுத்திருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஃபீட்பேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை தாராளமாக கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணால் தான் எனக்கும் தெரியும். ஸோ எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். நார்மல் vlogsஆ இல்லை வந்து குக்கிங் வந்து நீங்கள் போடலான்னா சொல்லுங்கள். ஸோ அதெல்லாம் போடலாம். அதுக்கப்புறம் ரெகுலராக இனி நான் வந்து ஒரு 1 month வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ரெகுலர் vlogs நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் வித் cooking and beauty tips and everything. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.